வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 96 படம் ரீவாட்ச் பண்ணேன். அப்போ பார்க்குறப்ப என்னன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்னு ஒன்று இருக்குது. விஷுவலாகவே காமிச்சு நமக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, அதாச்சும் ஒரு வீடியோ பண்ணுவேன்னு தோணுச்சு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நேற்று எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து இவர் பிரேம்குமார் அவரோட பாட்காஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அதை கேட்டிருந்த மெய்யழகன் ப்ரொமோஷனுக்காக. அது கேட்குறப்ப எதுனா அதில் வந்து 96 படத்தில் நடந்த ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போ நடந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருந்தப்போ எனக்கு படத்தை திருப்பி பார்க்கணும் போல இருந்துச்சு. அது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த படத்தை சில விஷயங்கள் வந்து விஷுவலாகவே ஸ்டோரி டெல்லிங் பண்ணியிருக்காங்கன்னு இருந்துச்சு. அதை பற்றி இதான் பேசணும்னு தோணுச்சு. அந்த ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். என்னன்னா, படம் ஸ்டார்ட் ஆகிறப்ப என்னன்னா அந்த ஒரு கோர் பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகும். மாற்றங்களே விட எஸ் சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு கொஸ்டின் வரும். பட் அந்த சேஞ்சஸ் தான் நமக்கு ஆன்சர்னே சொல்லியிருப்பாங்க. இது எப்படின்னா ஒரு கேரக்டராகவே பார்க்கலாம். ஏன்னா ராம் வந்து ஜானுவை பார்க்க போகிறப்ப வந்து அவங்க மாறிட்டாங்க அப்படின்றத ஒரு கொஸ்டினாக இருந்திருக்கு. பட் சரி, ஓகே, அவன் மாறிட்டா அப்படின்றத அவர் ஆன்சரை எடுத்துகிட்டு போயிட்டாரு. அவங்க கொஸ்டின் அவங்ககிட்ட கேட்கணும், ஏன் மாறினீங்க அப்படின்னு கேட்காமே அவர் போடுறத இங்கே ஓப்பனாக அழகாக சொல்லியிருக்காங்க. முதல்ல நான் எப்படி நம்பினேன் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு. என்ன இருந்தாலும் அங்கேருந்து உன்னை பார்த்துட்டு வந்திருக்கணும். அவசரம் அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு பேரை சொல்லியிருந்தா. நெக்ஸ்ட் 96 வந்து அந்த லைஃப் ஆஃப் ராம் பாட்டில் வந்தீங்க. லாஸ்ட்ல ராம் ஜானும் அவர் எழுத ஆரம்பிப்பார். பட் அந்த எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப யாருக்கும் அது அவ்வளோ தெரியாது. செகண்ட் டைம் பார்க்குறது தான் தெரியும். அண்ட் அது ஒரு இது இருந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுன்னா பட் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மெயினாக என்னன்னா ஆர்ட் ஒர்க்காக எனக்கு படம் பார்க்குறப்ப அவங்க கண்டினியூட்டியாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நிறைய விஷயம் நல்லா பிடிச்சிச்சு. ஏன்னா இங்கே ஸ்கூல் கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து புது ஸ்கூல் மாதிரி இருக்குது. அதே இது பழசு பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் அப்படியே பழைய ஸ்கூல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருந்துச்சு. அண்ட் புதுசு பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு எனக்கு இதில் படத்தில் என்ன நிறைய டைம் பார்க்குறப்ப என்னென்னா அவுட்டோர் லொக்கேஷன், அவுட்டோர் மீன்ஸ் ஸ்கூலோட எக்ஸ்டீரியர் ஒரு இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா இன்டீரியர் ஒரு இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போ எக்ஸ்டீரியரில் இந்த இடத்துல பார்க்குறப்ப பின்னாடிகள் மரம் அவ்வளவா எதுவுமே இல்லை, மரமே இல்லாமல் ஒரு ரொம்ப காலியான ஒரு இடமா இருக்குது. பட் அதுவே ஒன்ஸ் அவர் ஸ்கூலுக்குள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா சுற்றி மரமாகவே இருக்குது. எனக்கு இது பார்க்குறப்ப இதுதான் கேட்டா இல்லை பின்னாடி அந்த ஸ்கூல் இருக்குமோன்னு தெரியல. பட் எனக்கு பார்க்குற வரைக்கும் எனக்கு தோணுச்சுன்னா ஓகே, ஸ்கூலோட கேட் எக்ஸ்டீரியர் வந்து வெளியே எடுத்திருக்காங்க, ஸ்கூலோட இன்டீரியர்ஸ்லாம் உள்ளே எடுத்திருக்காங்கன்னு தோணுச்சு. அண்ட் இதில் வந்து இந்த சீனில் வந்து ஆக்டிங்காக எனக்கு சேதனாண்ட பிடிச்சது என்னன்னா, ஆக்டிங்காக அவர் ஓட முடியல, அவர் வயசாகிடுச்சுன்றது அந்த படியேறி வந்து ஒரு மூச்சு வாங்குறதுலேயே அவர் ஆக்டிங்காக எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு 37 வயசு ஒருத்தர் வந்து நடந்து வந்து அந்த மூச்சு வாங்குறது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவர் அந்த ஸ்கூலில் போய் திருப்பி பார்க்குறப்ப ஃபஸ்ட் டைம் அவர் போய் உட்கார இடம் எங்கே இருக்குன்னா ஜானுவோட இடமா தான் இருக்கும். ஜானுவோட இடத்துல போய் உட்காந்து பார்ப்பாரு. அண்ட் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜானு அவர் எப்படி திரும்பி பார்ப்பாங்களோ அப்படி திரும்பி பார்க்குற ஒரு ஷாட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் அவரோட இடத்துல போய் ஜானுவை பார்ப்பாரு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சீனில் பார்த்துட்டிங்கன்னா என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த செக்யூரிட்டி அவர் வந்து குட்டி அந்த கல்லெடுன்னு தான் சொல்லுவார். கல்லெடுன்னு சொன்ன உடனே அவருக்கு ராமுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அந்த ஒரு 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 பழம்ல ஒரு காய் மாதிரி இருக்கும். அந்த காய்கள்னா உடச்சி எடுத்தோன்னா உள்ள வந்து ஒரு சின்ன பாதாம் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்களோட 2 பேத்துக்கோட பாண்டிங் வந்து விஷுவலாகவே நமக்கு காமிக்கிறாங்கன்னு தெரியுது. அந்த கல்லெடு குட்டி அதுக்கு மெயினாக பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா வருஷா அவங்க என்னன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐ மீன் அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் வந்து சேதுபதி வந்து அவர் உட்காந்து இருக்கிறப்ப வருஷா வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ எடுத்த ஃபோட்டோ வந்து நான் எப்போ நான் திரும்பி பார்த்தா அது 37 வயசு தான். ஸோ கிளிக் த மொமெண்ட்னு சொல்கிறப்ப பார்க்குறப்ப இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் காலத்தை ஃப்ரீஸ் பண்ணுற ஒரு குவாலிட்டி இருக்குது. சுபா, நீ என்னை எடுத்திய ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ நான் எப்போ பார்த்தாலுமே எனக்கு 37 வயசு தான். ஸோ மேக் இட் கவுண்ட், லிவ் த மூமெண்ட். அண்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த சீனில் எப்படி வந்து செக்யூரிட்டிக்கும் ராமுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் காமிச்சாங்களோ அதே மாதிரி தான் அந்த சலூன் கடையில் இருக்கேன்னா இவன் வந்து எப்பயுமே ரெகுலராக வெட்டுற ஒரு பையன்றதை சொல்லாமையே ஃபர்ஸ்ட் வார்த்தையாக இருக்குன்னா
இதுக்கு வேற எங்கேயாச்சும் போய் வெட்டினியா, அது ஒரு உரிமையோட கேட்பாங்க. எப்படின்னா சில சலூன் கடையெல்லாம் நம்ம ரெகுலராக போயிட்டு இருக்கிறவங்க அவங்க என்ன கேட்பாங்க, இந்த கடையை விட்டு வேற எங்கேயாச்சும் போய் வெட்டினா அது ஒரு உரிமையாக கேட்பாங்க. அதனால தான் அவரே இந்த இடத்துல நிறைய பேர் பசங்களாம் என்னன்னா சலூன் கடையில் போய் உட்கார்றது ஒரு பழக்கமாக இருக்கும். அது ரொம்ப அழகான ஒரு கனெக்டிங் மேட்டராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த சலூன் கடைக்கார அண்ணன்ட்டு நம்மளோட லைஃப்பை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். அது மாதிரி தான் இவர் கேட்பாரு. தஞ்சாவூர் பஸ்ஸை பார்த்தா ஓடி வந்து இங்கே உட்காந்துனோமான்றது. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு கேட்கறது, உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் போடான்னு அந்த ஒரு உரிமையாக சண்டை போடுறது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்ணாடி மாதிரி தண்ணி வேணும்னா கேக்கு நகர் வசரவங்க தான் வாங்கணும். முடி வரீங்க வெட்டினியா இல்லை நான் அப்புறம் பேசுறேன். ஒரு பிரச்சனை ஓடுது காலைல பேசுறேன். முன்னாள் தெரியுமா அப்படியே சொல்லுவேன். தாடி பேச ஒன்னா சேர்த்து முன்னாள் தெரியும் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த எனக்கு என்னன்னா படம் எல்லாம் 96 பேர் வச்சிருக்கப்ப நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஓகே ராமும் ஜானும் 96 பேட்ச்ல இருப்பாங்க, அதுல இருந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. பட் அப்படி இல்லை. ஏன்னா ராம் வந்து 94 பேட்ச், அப்ப போயிட்டாரு 96 பேட்ச் ரீயூனியன் தான் வைக்க போறாங்க. ஸோ ராம் வந்து 10th ஸ்டாண்டர்ட், ராம் வந்து ஸ்கூல் விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் அவர் வர்றார். அதனால தான் அவர் அந்த 96 குரூப்ல முதல் இருக்கவே மாட்டார். திரும்பி பக்ஸ் தான் ஆட் பண்ணுவார் 96 குரூப்ல. பிகாஸ் ஏன்னா அவர் 94லே ரிலீவ் ஆகிட்டார், ஸ்கூலை விட்டு போயிட்டார். 96 பேட்ச்னா 12th பேட்ச், இவர் 10thலேயே ஸ்கூலை விட்டு போயிட்டார். ஸோ அப்புறம் தான் அந்த குரூப்லேயே ஆட் பண்ணுறது, அது ஒரு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்கூல் குரூப் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறப்ப அவர் பார்த்தோன்னே ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம எல்லாரும் என்ன யோசிச்சிருப்போம், சரி ஓகே ராம பார்க்குறாருன்னு நினச்சோம். பட் பார்த்தா கீழே ஜானு இருப்பாங்க. அவர் எடுத்தவொடனே பார்த்தது அவரை கூட இல்லை, ஜானுவை தான் பார்த்துருக்காருன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூல் ரீயூனியன் போகிறாங்க. எல்லாம் போனதுக்கப்புறம் ஜானு வராங்க. ஜானு வந்ததுக்கப்புறம் ராம் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப ஜானு போய் பார்க்க போகிறப்ப என்னன்னா, அவங்க பார்க்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ராம் சின்ன வயசு தான் இருப்பார். ஏன்னா ஜானு வந்து ராம கடைசியாக பார்த்தா அந்த சின்ன வயசுல. ஸோ அவங்களுக்கு அவங்க மூஞ்சி எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்குன்னு தெரியவே தெரியாது. ஸோ அவங்க மைண்டில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் அந்த சின்ன பையன் 10th ஸ்டாண்டர்ட் ராம் தான் அங்கே இருப்பாங்கன்றதை நினச்சிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த விஷயம் தான் அங்கே இருக்கும். அது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க சேது அண்ணன்ட்ட பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு இவங்க சுபா வீட்டில் இறக்கி விட்டதுக்கப்புறம் வந்து அவங்கள ஹோட்டலில் இறக்கி விட்டு போகிறப்ப என்னன்னா, அவங்க போகிறப்ப கதவை ஒரு கதவை மூடி இருக்கவே மாட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஜானு கதவை எந்த இடத்துலையுமே மூட மாட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஓப்பனாக விட்டே போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஓப்பனாக விட்டுட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போயிட்டு சரி ஓகே அவன்கிட்ட திரும்ப பேசணும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு ராம் ரொம்ப தூரம் போயிட்டியான்னு கேட்குறப்ப இல்லை ஜானு எங்கே விட்டேனோ அங்கேயே தான் இருக்கேன்றப்ப இந்த இடத்துல 2 குறிக்குது. இந்த சீனையும் அவங்க சொல்கிறாங்க, மொத்த கதையாகவும் சொல்கிறாங்க. ராம் இவங்க ஜானு கேட்குறது நீ ரொம்ப தூரம் போயிட்டியானா அவங்க லவ்வாகவும் கேட்குறாங்க. ஐ மீன் இந்த 10th ஸ்டாண்டர்ட் லவ்லேருந்து நீ அதுலேருந்து வெளியே போயிட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் அங்கேயே தான் இருக்கேன்றப்ப இல்லை நான் வந்து அந்த 10th ஸ்டாண்டர்ட் ராமாவே இருக்கேன்றதை வந்து சூப்பராக ஒரு டைலாக்ல சொன்னது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் கட் பண்ண அடுத்த சீன் என்ன, எங்கே அந்த கதவை மூடாமல் எங்கேயே விட்டுட்டு போனாங்களோ அங்கேருந்தே இவர் அங்கேயே நிற்கிறாரு. அவர் விட்டுட்டு போன இடத்துலேருந்தே நிற்கிறது வந்து இன்னும் ரொம்ப ஒரு அழகான இதாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க மாண்டேஜஸ்லாம் போகும். அதுக்கப்புறம் மெட்ரோ சீனில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு மாதிரி பக்கத்தில் வர மாதிரி இருப்பாங்க. ஐ மீன் கொஞ்சம் பக்கத்தில் கையெல்லாம் அந்த உரசுற மாதிரி இருப்பாங்க. அப்போ கட் பண்ணால் அந்த மெட்ரோவில் ஓடிக்கிட்டு இருக்கும் மைண்ட் ஒரு கேப் பிட்வீன் அப்படின்ட்டு வந்த இடத்துல கட் பண்ணாங்கன்னா 2 பேர் தனித்தனியாக இருப்பாங்க. ஐ மீன் ஒரு சைடில் இவங்க ஒரு சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெட்டஃபராக சொல்கிறாங்க. மெட்டஃபரிக்காக ஒரு மெட்ரோ ஒரு ஸ்லோகனை வச்சு ஒரு மெட்டஃபரிக்காக சொன்னது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்டு இந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஃப்ரேம் பார்க்குறப்ப என்னன்னா இவங்களுக்குன்னா ஊரே இருட்டா தெரியும், பட் அவங்க லைஃப் ரொம்ப வெளிச்சமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அந்த மொமெண்ட் அவங்க ரொம்ப லைக் பண்றாங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் டேரக்டர் என்ன மீன் பண்ணி வச்சான்னு தெரியல. பட் இந்த ஃப்ரேமா எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைம்ன்ற மேட்டரை வச்சு ரொம்ப அழகாக ப்ளே பண்ணிப்பாங்க. ஐ மீன் கண்டினியூட்டியாக டைம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குறப்ப இவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா விடிய போகிற எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி ஒன்று இருக்கும். பட் அதை வந்து இவங்க இந்த டைமில் இவங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஸ்டார்டிங் எங்கன்னா அந்த கௌரி இது வந்து என்னன்னா ஜானுவோட பொண்ணுன்னு ஃபோட்டோ கட்டுப்பாங்க. ஏன்னா இது கௌரியோட சின்ன வயசு ஃபோட்டோ. இந்த இடத்துல டைம் பார்த்தீங்கன்னா 9:08 இருக்கும். ஐ மீன் அவங்க காஃபி குடிச்சிருக்க இடத்துல வந்து டைம் வந்து 9:08 இருக்கும். கட் பண்ணால் இவர் ராம் வந்து சுபாவை வீட்டில் விட்டு ஜானுவை வீட்டில் விட்டு ஐ மீன் அவர் உங்கள் ஹோட்டலில் விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9:15 இருக்கும். கரெக்டாக ஒரு டைம் ஜம்பாக இருக்கும். இங்கே 9:08 ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது. சுபாவும் சொல்லி மாட்டே அதை சுற்றி போகணுன்றப்ப அந்த 40 மினிட்ஸ்ன்ற கரெக்ட் வந்து டைம் கரெக்டாக. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்க என்னன்னா வச்சுருக்காங்க, ஷூட் பண்ண டைம் இருக்கலாம், எது வேணா இருக்கும். அது வந்து நிறைய இடத்துல டைமிங் மிஸ்டேக்காக இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க.
அதே இது கட் பண்ணால் இங்கே 9:15 இருக்குது. கட் பண்ணி அவங்க கீழே ஜானு கீழே இறங்கி வந்து காரில் ஏறி கொஞ்சம் தூரம் போகிறப்ப சுபா கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுறப்ப அந்த டைம் பார்த்தா 10:11 இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து ஓகே இவங்க 10:50 ஒரு 20 minutes ஆயிருக்கு அப்படின்றது நம்ம பார்க்குறப்பே தெரியும். ஓகே இவ்வளோ நேரம் ஆயிருக்கும்லன்றது நீங்கள் கரெக்டாக டைம்லையும் சொல்லியிருந்தது நல்லா இருந்துச்சு. கட் பண்ணால் சுபா வந்து ஜானு கால் பண்ணுறப்ப 10:12 இருக்கும். டைமிங் மட்டும் எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, நிறையா படத்தில் டைம் கண்டினியூட்டி ரொம்ப மிஸ்டேக் ஆகும். ஒரு இடத்துல பார்த்தா 7 மணி இருக்கும், கட் பண்ணி பார்த்தா ஒரு இடத்துல 10 மணி இருக்கும். அந்த இந்த இடத்துல ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். பட் கன்ஃபார்ம் இவங்க இந்த டைமில் ஷூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டைம் வந்து ஃபோனில் டைம் மாற்றி வச்சு கரெக்டாக ஷார்ட் எடுக்கப்போ டைம் மாற்றி வச்சு எடுத்துருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா கரெக்டாக இங்கே 10:11 இந்த ஷார்ட் எடுத்து 10:12 இந்த ஷார்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கரெக்ட் கன்ஃபார்ம் நான் அவங்க டைம் மாற்றி வச்சு அதை நோட் பண்ணி பண்ணது ரொம்ப சூப்பரான விஷயம். அது முடிச்சிட்டோன்னா இந்த கடையில் பார்த்துட்டோன்னா டைம் என்னவா இருக்குன்னா 10:35 இருக்கும். இவங்க வந்து 10:12 இங்கே ஃபோன் பேசுகிறாங்க. ஃபோன் பேசினோடனே முடிவெட்டுற கடைக்கு போனால் 10:35. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. டக்குன்னு ஒரு ஜம்பர் இருக்கிற வந்து டைம் மேலேயே கன்வே பண்ணுறது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஊர் அவங்க வெளியே மெட்ரோ போவோம், அங்கே போவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரப்போ பார்த்தா 3 o'clock 3:05 இருக்கும். 3:05 நம்ம கிளம்பலான்னு சொல்லிடுவாங்க. கிளம்பி முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போய் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறப்ப டைம் பார்த்தீங்கன்னா 4:44 இந்த இருக்கும். இந்த இடத்துல மறைச்சிருக்கும். பட் பார்க்குறப்ப என்ன 4:44 அப்படின்றது ஒன்று தெரியும். அண்ட் இதுதான் நான் 96 படம் ரீவாச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் சின்ன ஆர்ட் ஒர்க்காகவும் சரி, சின்ன டைம் கண்டினியூ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. சரி, எனக்கு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்க இவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. பட் இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ் சொல்லணும், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.